நோய்க்குரிய மருந்து பட்டுட்டா பரிய பீதினில்லா அல்லாஹ்வுடைய அருளால சுகம் பெற்று விடுவான். முஸ்லிம்ல வர செய்தி. இன்னல்லாஹ லம் யன்சில்தா இல்லா அன்ஸலஹு ஷிஃபா. அல்லாஹ் எந்த ஒரு நோயை மறக்கல்ல, அதுக்குரிய நிவாரணியை வச்சே தவிர அறிந்தவன் அறிந்து கொண்டான், அறியாதவன் விட்டு விட்டான். எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சதா சில செய்திகள் சொல்லுது. கண்டுபிடிக்கலாம். அல்லாஹ் எந்த ஒரு நோயை மறக்கல்ல, அதுக்குள்ள மருந்து இல்லாமலே தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னல்லாஹ லம் யல்தா இல்லா வலஹு ஷிஃபா. எந்த ஒரு நோயை வச்சாலும் அதுக்கு நிவாரணியை வச்சே இருக்கிறான். இன்னைக்கு சமூகத்துக்கு பெரிய ஒரு தனியாம என்ன தெரியுமா? நோய் வந்தா மனிதன் இயல்பு பயம். அது யாருக்கும் இல்லை, எனக்கும் உள்ளதோ உங்களுக்கும் உள்ளது. என்ன மகித்தா பேத்துற போது பயம் யாருக்கும் இருக்கும். அது நபி அதாவது சஹாபாக்களுக்கு கூட அந்த உணர்வு இருந்துச்சு. மகித்தாகிறது யாரும் விருப்பம் இல்லை. இங்க பெரிய ஒரு அநியாயம் என்ன தெரியுமா? இந்த நோய் பார்க்க போறவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு முதலாவது கவுன்சிலிங் கொண்டு செய்யணும். ஒரு நோயாளி கிட்ட போய் தானே சொல்லணும், மாஷா அல்லாஹ் போன கிழமை வந்ததை விட இந்த குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கு, நல்லா இருக்குது, மாஷா அல்லாஹ் சுகமாயிக்கிறீங்கன்னு தானே சொல்லணும். லாபாசு தஹூரு இன்ஷா அல்லாஹ். ஒன்றும் இல்லாட்டி வாயை பச்சுக்கிட்டு சலாமத்தை பார்த்துட்டு டீயை குடிச்சுட்டா குத்தி குடிச்சிட்டு வந்துடுவோம். அங்க போய் தெரிஞ்ச சொல்ற உங்களுக்கு சிக்கன் குன்யாவா? சரி நல்ல. இங்க ஒருத்தர் சொல்லணும், மதான் போன கிழமை மைத்தா போட அவருக்கு சிக்கன் குன்யாவையா? இப்ப நோயாளிக்கு எப்படி இருக்கும்? ஹார்ட்ல ஓட்ட ஹோலிந்த ஹார்ட். இப்ப என்ன சொல்ற? போனகளை மிகடூர்லயும் உண்டு. எல்லாம் சும்மா திடீர்னு மயங்கி முடிஞ்சிட்டாரு. நோயாளிட முன்னுக்கு சொல்றது என்ன? திடீர்னு மயங்கி முடிஞ்சிட்டாரு. அவருக்கு உங்களுடைய நோய் தான். நீங்க போறதுக்கு முன்னுக்கு இவன் மைத்தா வைத்துருவார். ஊட்டி சேர முன்னுக்கு நோயாளி மைத்தா வைத்துருவார். ஏன்னா சமூகத்தில் உள்ள பெரிய ஒரு அநியாயம். நோயாளியை பார்க்க போனா நல்ல வார்த்தை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறீங்க, நீங்க மருந்த குடிங்க, உங்களுக்காக நாங்க துஆ கேட்கிறோம், அல்லாஹ் உங்க நோயை குணமாக்குவான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் நாங்க பெருசில்ல, இப்ராஹிம் நபியை விடவும் நாங்க பெருசில்ல. அல்லாஹ்வோட தூதர் இன்னி ஊஅக்கு கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும், உங்கள ரெண்டு பேருக்கு வர்ற வருத்தம் எனக்கு வருதுன்னாங்க நபிமார்கள். ரசூலுல்லாஹ்க்கு நோய் இன்னி ஊஅக்கு கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும், உங்கள ரெண்டு ஆம்பளைகளுக்குள்ள வேதனை இப்ப எனக்கு தரப்படுது, நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத் தண்ணி எடுத்து தடவினா முகத்துல தடை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னல் மௌத் சக்கராத், தலை வெடிக்க போகுது. ஆயிஷா இறுக்கி கட்டு, ஆயிஷாவை என்னால தாங்க முடியாது, ஆயிஷா இறுக்கி வர்ணிஞ்சு கட்டுறாங்க தலைய. உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு படம் முன்னுக்கு போயிட்டு பயான் பண்றாங்க. வந்தாங்க, ஆயிஷா மடியில படுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு எலும்பு கிடைக்கல. ரசூலுல்லாஹ்க்கே நோய், அல்லாஹ்வோட தூதருக்கு நோய். நாங்க எங்க ஒரு மூமின் பார்க்க வேண்டிய பார்வை என்ன? நோய் என்பது உண்மை. நோயாளி கிட்ட போனா ஹிக்மத்தா நடந்துக்கணும். அவன் மனசுடைய மாதிரி நோவுற மாதிரி போனது பிறகு யோசிக்கிறான்னு தெரியுமா, எனக்கும் அது வருத்தம் தான், என்ன நடக்குமோ இப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கப்படாது. அடுத்து என்ன தெரியுமா? சமூகத்துக்கு நோய்கள் மிக முக்கியமான ஒரு நோயாக இந்த காய்ச்சல் இருக்கிறது பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கிண்ணியால நான் ஏற்கனவே சொன்னேன், 1200க்கும் மேற்பட்ட சகோதர வைத்தியசாலையில கிட்டத்தட்ட 14 பேர் மௌத்தா போய்த்தாங்க. டெங்கு நோய் சொல்லி அடையாளம் காணப்பட்டுச்சு. இந்த நோய்களை பொறுத்த மட்டுக்கு காய்ச்சல் இருக்குதானே, இஸ்லாத்தோடு நீங்க டச் பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல் ஹும்மா மின் ஃபை ஜஹன்னம் ஃபத்புஹா பில்மா. காய்ச்சல் நரக நெருப்புல இல்ல ஒரு பகுதி, நரகத்து சூடு. அது வந்தா பச்சை தண்ணி, அதாவது நீங்க தண்ணியை கொண்டா நீங்க அணைச்சிக்கங்க. நீங்க உங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல், முதலாவது ஒரு உண்மை செய்யற வேலை என்ன சொல்லுங்க பாப்போம். வெஸ்ட் இது பனியனை நிலைச்சி புள்ளியோட கக்கங்களை எல்லாம் தொடப்பாங்க, இதெல்லாம் தொடப்பாங்க, ஒவ்வொரு இடுக்கிடுக்கா எல்லாம் தொடப்பாங்க, மேல பிரட்டு பிரட்டு தொடப்பாங்க. வைத்தியசாலை போனாலும் செய்யற வேலை என்ன? தண்ணியை தொட்டு தொடக்கிறது. சுபஹானல்லாஹ், இஸ்லாம் சத்தியமா இருக்க இதொண்டே போகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காய்ச்சல் சூடு, நரகத்தில் உள்ள சூட்டில் உண்டு. இது வந்தா நீங்க பச்சை தண்ணியை கொண்டு அதை நீங்க கூழாக்கிக்கோங்க. சளி காய்ச்சலா இருந்தா யோசிக்கணும், நோமல் காய்ச்சலா இருந்தா என்ன செய்யுங்க, நீங்க ஃபுல்லா புள்ளையோ பெரியவங்களையோ தண்ணியால ஃபுல்லா நீங்க குளிப்பாட்டுங்க, தண்ணியால தடவுங்கன்னு சொன்னாங்க. டெங்கு நோய் டெங்கு நோய் டெங்கு நோய் சொல்றோம். டெங்கு இல்லாத உலகை உருவாக்குவோம், டெங்கு இல்லாத நாட்டை உருவாக்குவோம். டெங்கு இல்லாத நாடு, டெங்கு இல்லாத உலகம், டெங்கு இல்லாத ஒன்றை டெங்கு வரத்தான் செய்யும். இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். எப்படி? எங்கட செயற்பாடுகள். இந்த டெங்குன்றதுக்கு தானே ஏடஸ் எஜிப்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான நுளம்பு, ஏடஸ் எஜிப்டி சொல்லக்கூடிய ஒரு வகையான நுளம்பு, ஒரு கொசு. இது கடிக்கிறதால தான் இந்த நிலம்பு வருது, இந்த அதாவது இந்த டெங்கு நோய் வருது. இது விசேஷம் என்ன தெரியுமா? நல்ல தண்ணியில தான் இது முட்டை விடுது. இந்த நல்ல தண்ணியில முட்டை முட்டுறதுக்கு காரணமானவங்க நாங்க. தமிழ் கோம்பையை குடிச்சிட்டு
வாப்பா விட்டு சொத்து மாதிரி அப்படி வீசி விட்டாச்சு. பெப்சியை குடிச்சிட்டு கிண்ணத்துக்கு அப்படி வீசி விட்டாச்சு. யோகட திருடிச்சு அப்படி வீசி விட்டாச்சு. ஒரு மூமின் இதை பார்க்கிற பார்வை அப்படி இருக்கப்படாது. ஒரு மூமின் சொப்பிங் பேக்க தூக்கி வீசுறது. சொப்பிங் பேக்க சும்மா வீசாத. சொப்பிங் பேக் விழுந்தா, பிளாஸ்டிக் போத்தல் ஒன்று விழுந்தா, தண்ணி நிறையுது. இது முஸ்லிம்களுக்கு அல்ல, உலக மக்களுக்கு செய்ய போற அநியாயம். ஒரு பெப்சி டின், ஒரு யோகட் கப், ஒரு 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 அதாவது ஒரு கூசால நிறைய தண்ணி, அல்லது ஒரு தமிழ் கோம்பை. ஒரு மூமியிட பார்வை தெரியுமா? தமிழ் கோம்பிட காண்றீங்களா, வெட்டுங்க, உடைங்க, அப்படியே மத்த பக்கத்தை பிரட்டி போடுங்க. காஞ்சிருந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விறகுக்கு போடுங்க. ஒண்டி போய் சரி வராத குழி ஒன்று தோண்டி புதைச்சிடுங்க. இதுல சேர நல்ல தண்ணியில தான் டெங்கு நுழம்பு முட்டை விடுது. டெங்கு நுழம்பு அவருடைய வாழ்க்கை 2 வாரம் 2 கிழமை தான் வாழுது. இந்த 2 கிழமைக்குள்ள 3 தடவை முட்டை விடுது. ஒரு தடவை விட்டுற முட்டை 100க்கு மேல், கிட்டத்தட்ட 100 முட்டை விடுது, அதுக்கு மேல விடுது. வெப்பநிலை அதுக்கு பொருத்தமானால், தொடர்ந்து மழை காலம் வெப்பநிலைக்கு பொருத்தமானால் அந்த 100 முட்டையும் பல்கி பெருகுது. தவளைகளை கொல்ல வேணாம் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஏன் தவளையை கொல்ல வேணாம்னு சொல்லிச்சு? இப்படியான டெங்கு போட்டு முட்டைகளை இடுகின்ற நேரம் தவளை வந்து கபக் பண்ணிக்கோ. தவளை அப்படியே விழுங்கி போட்டுடுது. தவளை வந்து விழுங்கு, தவளையை கொல்ல வேணாம். இஸ்லாத்திர உளவியல், இஸ்லாத்திர விஞ்ஞான சக்திகள், இஸ்லாம் குர்ஆன் பேச நிறைய. இந்த நிலம்பு வந்து பகல் நேரத்தில் தான் கடிக்கும். இது என்ன செய்யும் தெரியுமா? அதோட முட்டை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி எங்களோட ரத்தத்தில் இருக்கிற புரதத்தை அந்த நெலும்பு வந்து உரியுது. எங்களை குத்தி எங்களோட ரத்தத்துக்கு புரதத்தை உரியுதே தெரியுமா? இந்த புரதமானது நெலும்புட முட்டைய வளமாக வைக்கிறதுக்கு உதவுது. அது இழுக்கிற நேரம் என்ன தெரியுமா செய்யுது? அவருடைய வயிற்றுள்ளுக்கு இருந்து வைரஸ் அப்படியே பாய்க்குது. விஞ்ஞானம் சொல்லு, செகண்ட்ல அந்த வைரஸ் மனுஷருக்கு அப்படியே தாக்குது. டெங்கு அளவன் சோதிக்கப்படுறான். டெங்கு நோய் வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பேராசிட்டமால் தான் குடிக்க சொல்றாங்க. டெங்கு நோய் வந்து வெறும் பேராசிட்டமால் தான். 2-3 தடவை பேராசிட்டமால் குடிக்கணும். அதுக்கு பிறகு சரிப்பட்டு வரலையா வைத்தியசாலைக்கு போகணும், ரத்தம் பரிசோதிக்கணும், பிளட் அதாவது கவுண்டிங் குறைஞ்சிட்டு போற நிலைமை ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு உள்ள ட்ரீட்மெண்ட் நாங்க பார்க்கத்தான் இருக்கு. விஞ்ஞானம் குர்ஆனோட சுன்னாவோடு நாங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் எங்கட செயற்பாடுகள் தான் நோய்க்கு காரணம். ரைட் ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு மனிதனை நான் கண்டேன், அடிக்கடி பிறண்டு பிறண்டு படித்துக் கொண்டிருந்தான். எத்தனை முறை இந்த ஹதீஸ் சொல்லி நாய்க்கும். தஹஜ்ஜத் தொழுது வேணா, முன்பின் சுன்னத் தொழுது வேணா, தர்மங்கள் கொடுத்த வேணா, பல உம்ராக்கு ஹஜ்ஜுகள் செஞ்ச வேணா, ஒன்றுமில்ல. ஃபீ ஷஜரத்தின் கத்அஹா ஃபீ ظهر الطريق, ஒரு மரத்தை, மூமிங்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு மரத்தை, மூமிங்களுக்கு அல்ல மக்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு மரத்தை பாதை ஓரத்தில் இருந்து வெட்டி அப்புறப்படுத்தினான். இதன் காரணமாக சொர்க்கத்தில் நான் அவனை கண்டேன். சிரமதானம் எந்த ஜமாத்து போட்டாலும் நான் போவேன், தோல் கொடுப்பேன். இல்ல அந்த ஜமாத் போட்டிக்கு இந்த ஜமாத் போட்டிக்கு கொள்ளுக்கில்ல, எவன் போட்டா என்ன சிரமதானம் எல்லாரும் ஒன்று தான் போ. அகீதா கொள்கின்றது மார்க்கம். அது விட்டு கொடுக்கல. சமூக சேவை, ரோட் போட போறான், மரம் வெட்ட போறான், மையவாடு போறாக்க போறான், யாரு போட்டா என்ன, நானும் பாரு, நானும் செலவழிக்கிறேன், நானும் செய்யறேன். இஸ்லாம் மதத்தை ஊக்குவிக்குது, இஸ்லாம் அதை பேசுது. எங்கட உறவு அந்த விஷயத்துல யாரு செஞ்சாலும் எங்கட உறவுகள், எங்கட பங்களிப்புகள் அதுக்கு இருக்கணும். அந்த அந்த ஹிக்மத், அந்த பங்களிப்பு எங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் பல நோய்கள் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளலாம், பல நோய்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே சகோதர சகோதரிகளே, டெங்கு என்பது பயங்கரமான ஒன்றல்ல, பயங்கரம் தான். அதை உருவாக்குறதுக்கு நாங்க காரணமாக இல்லாமல் இருப்போமாக இருந்தால் அது மிக முக்கியமான என்றதை உங்களோட மனசில் நீங்க பதிவு செய்யணும். அடுத்தது நிவாரணம். இது மட்டும் சொல்லி முடிக்க, நிவாரணம் வந்து 3 வகையில் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஷிபா ஃபி ஸலாஸா, கையத்தினார் நெருப்பால சூடிடுறது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. நெருப்பால சூடிடுவதிலே நிவாரணம் இருக்கின்றது. அடுத்தது ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுப்பதிலே நிவாரணம் இருக்கின்றது. அது ஷுர்பத் அசல், தேன் பானில் நிவாரணம் இருக்கின்றது. சூடிடல், ஹிஜாமா, தேனி, இதுல எல்லாம் நிவாரணம் இருக்கிறதாக இஸ்லாம் சொல்லுது. சூடிடலை நான் தடுத்து விட்டேன், வானம். ஹப்பத்து சோதா, கரிஞ்சீரகம் நிவாரணம் இருக்குது. காளான் காளான்ல நிவாரணம் இருக்குது. காளான் வெள்ளைக்கிருக்குமே, அந்த காளான்ல நிவாரணம் இருக்குது. கண்ணுக்கு, கண் நோய்க்கு அது நிவாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அல் கம்மா மினல் மன் வமாஹு ஷிஃபாஉன் லில். காளான்ல இருக்கிற தண்ணி கண்ணுக்கு நிவாரணம்னு சொன்னாங்க. கண்ணுக்கு நிவாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தேம்பானி இருக்கிற சமூகத்தில் புறக்கணிக்கப்படுற கணக்கெடுக்காத ஒன்று. தேன் தனி மருத்துவம் சம்பந்தமா திப்பு நபி சுபஹானல்லாஹ்
தண்ணி மருத்துவம் தேன் சம்பந்தமா தனி புக்குகளே எழுதப்பட்டிருக்குது. தனியாக ஷேக்மார்கள் பேசித்தான் இருக்கிறாங்க. தேன்பானியுடைய கண்ணியம், தேன்பானியுடைய சிறப்பு ஒரு தனி. ஆனா இந்த சமூகத்தில் பெனடோலுக்கு இருக்கிற கண்ணியம், பெரசெட்டமால் வர்க்கத்துக்கு இருக்கிற கண்ணியம் தேன்பானிக்கு இல்ல, ஹப்பத்து சதா கரிஞ்சீரகத்துக்கு இல்ல, ஜம்தம் தண்ணிக்கு இல்ல, சூரத்து பாத்தியா குர்ஆனுக்கு இல்ல. இதெல்லாம் நிவாரணிகள், மறக்கப்படாது. இதெல்லாம் நிவாரணிகள். இந்த நிவாரணிகளை பயன்படுத்தணும். யாரு சரி கடுமையான தலைவலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி